வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus. நாங்கள் இன்றைக்கு எங்களை தேவன் என்ன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய செய்கைகளை அறிந்திருக்கிற தேவன், துன்மார்களுடைய நினைவுகளை, நீதிமானுடைய நினைவுகளை, எல்லா நினைவுகளையும் எங்களுடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை படைத்த ஒன்றான மெய்த்தேவனே, எங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தவறாக வாழுகிற ஒவ்வொரு மக்களும், பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்மிடத்துல வர, இந்த கடைசி காலத்துல உம்மிடத்துல மனம் திரும்பி வர, மதம் திரும்பி அல்ல, இயேசுதான் ரட்சகர் என்று அவர்கள் அறிக்கையிட்டு இயேசு மூலம்தான் பரலோகம் போக முடியும் என்பதை அறிந்து அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து எங்களுக்காக செய்த சிலுவை மரணத்தை, பாவிகளாய் இருக்கையில் எங்களுக்காக இயேசு மரித்தார். நாங்கள் பாவிகளாக இருந்தோம், எங்களுக்காக சிலுவையில மரித்து பாவமில்லாத இயேசு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டார். சாபமில்லாத இயேசு எங்களுடைய மனுக்குலத்தின் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்கு விடுதலை தந்தார். அந்த விடுதலையோடு நாங்கள் வாழ, அவரோடு கூட இமைக்கு மறுமையில் அவரோடு கூட வாழ அவர் தருகிற அந்த பரலோக வாழ்வை ஒருவரும் இழந்து போகாதபடி ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதையிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து நாங்கள் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 139 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். எங்களுடைய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எல்லா மனிதர்களையும் படைத்தவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவர். வேதாகமத்தில அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தில தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் நாங்கள் எல்லோரும் படைக்கப்பட்டோம். ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடையதாக இருக்கிறது. இந்த சரீரம், பாவத்துக்கு பின்பாக வந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனுடைய சரீரத்தோடு, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை அது தருகிறது. அந்த சரீரத்தை பெற இயேசுவை நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல மனுஷர்கள் பொல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது மனுஷருடைய அக்கிரமம், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். சாத்தான் ஏஞ்சல்ஸாக இருந்து லூசிபரஸ், ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த பிசாசு தான் லூசிபரஸும் அவனுடைய தூதர்களும். இப்படியாக அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் அக்கிரமம் வருகிறது. பாருங்கள், பிசாசை அவர்களை நம்பினதன் நிமித்தம் இந்த உலகத்தில தீமைகள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், எல்லா கொடுமையான தீமையான காரியங்களும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை யுத்தங்களுக்கு காரணம் பிசாசாக இருக்கிறது. முதற்கொலை, காயின் ஆபேலை கொல்லுவது, இப்படியாக
இன்றைக்கும் அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு உலகமாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகிட்டு என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பாருங்கள், இப்படியாக அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில நோவா 100 ஆண்டுகளுக்கு மேன்பாக சுவிசேஷத்தை அறிவித்தான். அவர்கள் இந்த மெய்யான தேவனை நம்பாதது நிமித்தம் பாருங்கள், இந்த வெள்ளத்தினால மழையினால அந்த தேசத்தும் அந்த காலத்து மக்கள் எல்லாம் இறந்தார்கள். நோவாவும் இந்த 8 பேரை காப்பாற்றப்பட்டார்கள். இப்படியாக தேவன் இனிமேல் வெள்ளத்தினால நான் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்பதற்காகத்தான் வானவில்லை இந்த மேகத்துல வைத்தார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வலுவிக்கும் போது அந்த மேகத்தில் தோன்றும், நான் இனிமேல் மழை மூலமாக இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கையை இந்த வானவில்லின் கூடாக தேவன் ஏற்படுத்தினார். நாங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எங்களுடைய தேவன் மன்னிக்கிற தேவன். அவரிடத்துல நீங்கள் தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், இதய பூர்வமாக இனி நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற உணர்வோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். உங்களுடைய பாவத்தை இரத்தத்தினால கழுவி விடுகிறார். பாருங்கள், தொடர்ந்து துன்மார்க்கத்துல வாழ்ந்து நீங்கள் நரகத்துக்கு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. மனம் திரும்பி அந்த பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்ல நினைவுகளை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் கூறுகிறார். பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு சாய்ஸை தந்திருக்கிறார். நீங்க நன்மையை தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் தீமையை தெரிந்து கொள்ளலாம். நன்மையை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால், ஜீவனை தெரிந்து கொண்டால் பரலோக பாக்கியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுகிறீர்கள். தீமையை தெரிந்து கொண்டால், பிசாசை தெரிந்து கொண்டால், அழிவை தெரிந்து கொண்டால், யுத்தத்தை தெரிந்து கொண்டால், பாருங்கள், இறுதியாக நரகத்துக்கு போற வழியாக இருக்கிறது. தேவன் எங்களை படைக்கும் பொழுது ஒரு ரோபோட்டாக படைக்கவில்லை. சாய்ஸ், நன்மை தீமை. நன்மையை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால் பரலோகத்திலே நித்தியமாக வாழுகிற வாழ்வு. நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், மதத்தை தெரிந்து கொண்டால், எல்லா மதமும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்ற தவறான போதனைகள். எந்த மதமும் பரலோகத்துக்கு ஒருவரையும் எடுத்து செல்ல மாட்டாது, அழைத்து செல்ல மாட்டாது. எல்லாம் நரகத்துக்கு போகிற மதங்களாக இருக்கிறது. வேதாகமம் தான் தேவனுடைய ஒரே ஒரு புத்தகமாக இருக்கிறது. பரிசுத்த புத்தகமாக பரிசுத்த ஆவியானவரால போதிக்கப்பட்டு எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கிறது. அந்த புத்தகத்துல யோவான் 14:6 சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இயேசுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் நீராடுவது, இப்படியான சில இடங்களுக்கு போவதை அவர்கள் மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதனால் ஒரு பொழுதும் உங்களுக்கு பாவம் கழுவப்படாது. ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் இறுதியாக பாவத்தினூடாக மரணம் வருகிறது.
பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவத்துக்காக ஒரு ஒரு மிருகத்தை, ஆட்டை பலியிடுவார்கள். அந்த ஆட்டுக்குட்டி தான் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் லேம்ப் ஆஃப் த லார்ட். லேம்ப், அந்த ஆட்டுக்குட்டி, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசுவாக இருக்கிறார். அந்த இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறது. எங்களுடைய சாபங்கள் அவருடைய முன்முடியினாலே கழுவப்படுகிறது. பாருங்கள், பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல், பாவமான ஒரு மனுஷனை பாவம் இல்லாமல் மாற்றுகிறார். சாபத்தில் வாழ்கிற மனுஷனை சாபமாக மாற்றுகிறார். ஏனென்றால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்து கொண்டார். நீங்கள் ஆடு, ஏதாவது மிருகமோ பலியிட தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் பாவ நிவாரண பலியாக எல்லா மனிதர்களுக்காகவும். யார் யார் இயேசுவிடத்துல விசுவாசம் வைக்கிறார்களோ, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், மீண்டும் வருகிறேன் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் அவரில் வாழ்வீர்களாக இருந்தால், வேதாகமத்தை அன்னத்தை நாம் தியானித்து அதன்படி வாழும் பொழுது இயேசு உங்களுக்கு வாழ்வழிக்கிற தெய்வமாக மாறுகிறார். நீங்கள் பணத்தை தேடி ஓடக்கூடாது, பொருளை தேடி ஓடக்கூடாது, பணம் உங்களை தேடி வரும். இதுதான் இயேசுடைய தத்துவம். பாருங்கள், மத்தேயு 6:33 முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யம், அந்த மெய்யா உங்களை படைத்த தேவனுடைய ராஜ்யம். நீங்க சுவாசிக்கிற சுவாசம் அவர் தான், சுவாசம் அவர் தான். காத்தை சிருஷ்டித்த தேவன் எங்களுக்கு சுவாசத்தை தந்து, சுவாச பையில இன்றைக்கு காற்று அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிக்கப்பட்ட காற்று எங்களுடைய தேவனுடைய ஜீவ சுவாசம். இதனால்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நீர் எனக்கு வேண்டாம் என்று சுவாசத்தை தந்தவரிடத்துல நீங்க சொல்ல முடியாது. என்றால் ஆத்மா அவருடையது, ஆவி அவர் தந்திருக்கிற ஆவி உயிர் அவருடையது. இன்னைக்கு உயிரோடு வாழுவது அவருடைய கிருபை. இப்படியான அன்புள்ள தேவன் பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவனை, உங்களை உருவாக்கிற தேவனை விட்டு விட்டு ஒரு ஒரு ஐடல்ஸை, ஒரு ஒரு உருவத்தை நீங்க வணங்குவது அந்த அழகான மெய்யான தேவனுக்கு அருவருப்பாக தோன்றும். எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார். பாருங்கள், இந்த மதங்கள்ல இருக்கிற அந்த தேவர்களை எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தனாகிய கர்த்தரை நீங்களை அவரைத்தான் பணிந்து கொள்ள வேண்டும். அவர் உருவாக்கின மிருகங்களையோ பாம்புகளையோ மிருகங்கள் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உருவங்களை வணங்கக்கூடாது. சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது. சூரியனை உருவாக்கினவர் தான் எங்களுடைய தேவன். சந்திரனை உருவாக்கினவர் தான் எங்களுடைய தேவன். நட்சத்திரங்களை உருவாக்கினவர் தான் எங்களுடைய தேவன். அவர்தான் உங்களுக்கு நல்ல நினைவுகளை, நல்ல வழிகளை இந்த கடைசி காலத்துல தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். புவியின் பாட்டிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்வான வழிவே உங்களுடைய வாழ்க்கையில வரவில்லை என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி வாழவில்லை. அவருடைய வார்த்தைப்படி வாழும் பொழுது அவரிடத்துல சரண்டர் பண்ணி விட வேண்டும். அவர்தான் எங்களை உருவாக்கின தேவன். அவரிடத்திலேயே எங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை கொடுத்து விட வேண்டும். நாங்கள் ஓடினது போதும். எங்களுடைய பாட்டில நாங்கள் பல காலங்கள் ஓடி இருக்கிறோம். அவரிடத்துல ஜெபம் பண்ணாமல், அவரிடத்திலே இருந்து நாங்கள் பதிலை பெறாமல் நாங்கள் ஓடி இருக்கிறோம். அவர் சிலோவாக வருகிறார் என்று சொல்லி நாங்கள் முன்னுக்கு போயிருக்கிறோம். பின்பாக இயேசுவை விட்டிருக்கிறோம். அப்படி விட்டதன் நிமித்தம் பல இடங்களில முட்டி மோதி நஷ்டப்பட்டு கவலைகள் வந்து, துன்பங்கள் வந்து, இப்பொழுது நாங்கள் அவரை முன்பாக விடுகிறோம். நீர் எனக்கு உம்முடைய சமூகம். பாருங்க, மோசே அந்த தேவனிடத்துல சொன்னார், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போக வேண்டும். எங்களுடைய வாழ்விலையும் நாங்களும் அதே போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போக வேண்டும். பாருங்கள்,
அவரை நாங்கள் முன்பாக விடும் பொழுது அவர் அந்த பாதைகளை, எங்களுடைய பாதைகளை சரிப்படுத்தி எங்களை இலகுவாக இலகுவாக எங்களுடைய வாழ்வு அமையத்தக்கதாக அவர் எல்லா இடங்களிலேயும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நாங்கள் போகிற பாதையில நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி, நீர் எனக்கு முன்பாக போய் என்னுடைய பாதைகளை நீராக்கி விடும், தடைகளை நீக்கி போடுகிறவர் தான் எங்களுடைய தேவன். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகிறார். எனக்கு முன்பாக போய் என்னுடைய வாழ்விலே இருக்கிற தடைகள், இந்த வேதாகமத்தை படிக்கிறதுல இருக்கிற தடைகள், அதை தியானிக்கிறதுல இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். உம்முடைய நினைவுகளையும் உம்முடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளாகவும் எல்லா இந்த மத இனமாக மக்களாக இருந்தால் நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடிக்கொண்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துக்கும் பொழுது அவர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பண ஆசை படக்கூடாது, போதுமன்ற அளவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது எங்களுக்கு இறைச்சி வேண்டும், இப்படியாக முறுமுறுத்தார்கள். வனாந்திர பாதையூடாக தேவன் நடத்தினார். அப்படி இருந்தும் அவரால் எல்லாம் கொடுக்க முடியும். அவர் கிரியேட்டிவ், எங்களை உருவாக்கிற தேவன். பாருங்கள், அவரை நாங்கள் சாதாரண மதங்களில மனிதர்களைப் போல, மதங்களில் இருக்கிற மனிதர்களைப் போல அந்த மெய்த்தேவனை நீங்கள் பார்க்க கூடாது. இந்த உலகத்தை, மண்ட சராசரங்களையும் சூரியன் சந்திரனையும் இவங்களுடைய மனதுக்கு எட்டாத அழகிலே இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் அந்த மெய்யாவன தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் வேதாகமத்திலே இருந்துதான் அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். தயவை கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தேவன் ஒரு சுகத்தை தந்தால் நான் உம்மிடத்துல வருவேன் என்று நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு பணத்தை தந்தால்தான் நான் உம்மிடத்துல வருவேன், எனக்கு ஒரு வேலையை தந்தால்தான். அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவர் உங்களை உருவாக்கி நீங்கள் உயிரோடு வைத்திருக்கிற காரணமான அவரை, இப்படித்தான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம், ஒரு பாத்திரமாக நாங்கள் வரையப்படுகிறோம். அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமாக வரைவதற்கு அந்த குயவனுடைய கைகள் தான் இந்த பாத்திரத்தை வணைகிறது. அப்படி அந்த பாத்திரம் சரியாக வராவிட்டால் அவனோட வேறொரு பாத்திரமாக அதை மனைந்து விடுகிறான். நீங்கள் தேவன் தான் உங்களை மண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கின அந்த குயவனாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, மதங்களிலே நீங்க ஒப்பு கொடுத்தால் அது பேசாத மிருகங்களாக இருக்கிறது. கண்டிருந்தும் பேசாது, காதிலிருந்தும் கேளாது. சங்கீதம் 94:7 சொல்லப்படுகிறது, எங்களுடைய தேவன் கண்ணீர் உள்ளவர் பாராரோ, காதுள்ளவர் கேட்காரோ. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் உயிரோடு இருப்பது போல எங்களுடைய தேவனும் உயிராக இருக்கிறார். எங்களுடைய மெய்த்தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவி உருவத்தினால் இருக்கிறார். பாருங்கள், மதங்கள் இல்ல, மக்கள் சரீர பிரகாரமாக தேடுவார்கள், ஒரு உருவத்தில தேடுவார்கள், சிலை உருவத்தில தேடுவார்கள். அப்படி தேடி எங்களுடைய மெய்யான தேவனை கண்டுகொள்ள முடியாது. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அவருடைய ஆவி ஒரே ஒரு ஆவிதான். அது குட் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட் அல்லது ஹோலி ஸ்பிரிட் என்று வாருங்கள். அந்த ஆவியோடு இணைந்துதான் அவரை தேட வேண்டும். வெளிப்புறமாக தேடும் பொழுது, இந்த சரீர பிரகாரமாக தேடும் பொழுது அந்த பிசாசுடைய ஆவிகள் உங்களிடத்துல வரும். கண்களில் இச்சை வரும், மாம்சத்தில் இச்சனை வரும், பெருமை வரும். இப்படியான ஆவிகள், பாம்பு ஆவிகள், குடிப்பழக்கத்தின் ஆவிகள், இப்படியான ஆவிகள் எல்லாம் வந்து சரீர பிரகாரமாக, மதத்தில் உள்ளவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களால சிகரெட்டை விட முடியாது, மதுபானத்தை விட முடியாது, பலவிதமான பாவ காரியங்களை இந்த மதத்தில் உள்ளவர்களாலே விட முடியாது.
அடிமைப்பட்டிருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த ஆவியினால, பரிசுத்த ஆவியாக, ஆவி எல்லா ஆவிகளை விட உயர்ந்த ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவியால இந்த அசுத்த ஆவிகளை அகற்ற முடியும். பாருங்க, நீங்கள் அப்படியான பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்களிடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள், தீமையான ஆவிகள் எல்லாம் அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த மதங்களில போனீர்களாக இருந்தால் அந்த ஆவிகள் போனது போல இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக போகாது. ஏனென்றால் அந்த அதுகள், இந்த மதங்களில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் ஒரு விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகளாக இருக்கும், பாவத்தின் ஆவிகளாக இருக்கும். அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயற்படும். ஆனால் பரிசுத்த ஆவி தேவனோடு மாத்திரம்தான் இணைந்து செயல்படும். மதங்கள் எல்லாம் பலவிதமான தீமையான ஆவிகளோடு செயல்படுகிறவைகளாக இருக்கின்றன. இப்படியான தேவனை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததி எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். இந்த உலகம் எங்களுடைய கர்த்தருடையது. இந்த மெய்யான தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். இந்த எல்லா ஆத்துமாக்களும் ஆவியும் அவருடையதாக இருக்கிறது. பாருங்கள், சரீரம் மட்டும் நாங்கள் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பாவ சரீரம் எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இயேசு 2வது முறையாக வரும் பொழுது இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு அனுப்பப்பட்டு இயேசு ராஜாவுடைய சரீரத்தோடு நாங்கள் நித்தியமான வாழ்வை அவர்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். பாருங்கள், இந்த மதங்களில் உள்ள ஜாதிகளுடைய ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை எல்லாம் அவமாக்கப்படுகிறார். நீங்கள் அந்த மெய்யான தேவனை வேதாகமத்தின் மூலம்தான் நீங்கள் தேட முடியும். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் இருக்கும். நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வருக வரைக்கும் எதிர்காலமாக இருக்கிறது. எதிர்காலத்துக்கு பிறகு ஒரு 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய, அதன் பின்பு ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது, அதன் பின்பு நித்திய காலமாக எவர்லாஸ்டிங் லைவாக நாங்கள் வாழுகிற வாழ்வு, ஒரு கோலி சிட்டி எருசலேம் வாழுகிற வாழ்வு. இப்படியான வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு உங்களுக்கு வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அவர் உங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கத்துல மனிதன் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லை. பாருங்கள், ஆபகு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். எங்களுடைய ஆவியான கர்த்தர், எங்களுடைய இந்த மெய் தேவன், தீமைக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. பிசாசுக்கு தான் தீமையை செய்கிறது பிசாசு. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, அத்தனை இந்த உலகத்துல மனிதனுக்கு இப்படியான தோற்றை தருவது, தற்கொலை ஆவி, எல்லாம் அசுத்த ஆவிகளும் பிசாசிடத்தில் இருந்துதான் வருகின்றது. இதற்கு எங்களுடைய தேவன்
நீதியுள்ள தேவன், நீதி பெற நாங்கள் நீதியாக வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்து தன்னை எங்களை போல பிறரை நேசித்து வாழுகிற வாழ்வைத்தான் அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பிசாசு நீங்க மதங்களில பார்த்தீர்களா இருந்தால் பிசாசு தான் கிரியை செய்யும் தீமைகள். அவர்களால் எதையும் விட முடியாது. பாவத்திலிருந்து முழு விடுதலை பிசாசுகளால கொடுக்க முடியாது. இயேசுவால தான் இந்த நன்மைகளை, நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் நீங்கள் இயேசுவிடத்திலே இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற யாராலையும் மற்ற பிசாசுகளால நன்மையை செய்ய முடியாது. தீமையை செய்கிறதான் பிசாசு. பாருங்க, முதற் கொலையே காயின் ஆபேலை கொன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான பிசாசை நீங்கள் நம்பி பிசாசிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. மனம் திரும்பி இயேசு இடத்துல வந்து விட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பாருங்கள், ஒரு ஜாக்கிரதையாக ஞானத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும். பதறக்கூடாது. டெம்ப்டேஷன் எடுத்து காரியங்களை டெம்ப்டேஷன் ஒரு காரியம் செய்யும் பொழுது டெம்ப்டேஷன் வருமாக இருந்தால் அது பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. அது அந்த எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you. ஹல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு திமிர் மாதக்காரனை இயேசு சுகமாக்குறார். அப்பொழுது அவர்கள் வந்து சுகமாக்கி, பாருங்கள், மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, பாருங்கள், இயேசு அவர்கள் என்னத்தை நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து இயேசு வந்து நீங்கள் உங்கள் இருதயங்களை பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? இப்படியாக அவர்கள் சிந்திக்கிறதை எங்களுடைய தேவன் இயேசு அறிகிறவர்களாக இருக்கிறார். அதனால நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்க கூடாது, அதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறார். பாருங்கள், பேதுரு என்ன செய்வான்? 3 தரம் பாருங்கள் மறுதளிக்கிறார். 2 தரம் சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் மறுதளிக்கிறார். பாருங்கள், இப்படியாக அவர் சிலுவையில போகும் பொழுது இயேசு திரும்பி பார்க்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பாருங்கள், 3 தரம் மறுதளிப்பாய். இதை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் பேதுருவால மனிதனால் அறிய முடியவில்லை. பேதுரு அறிந்திருந்தான். பாருங்கள், இப்படியாக அவன் தான் செய்த பாவத்தை அழுது, பாருங்கள், மன்னன் கசந்து அழுது அந்த மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், இயேசுவும் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக 3 தரம் மறுதளித்ததன் நிமித்தம் என்னிடம் அன்பு கூறுகிறாயா என்று 3 தரம் கேட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு அன்புள்ள தேவன் இப்படியாக பேதுருவைத்தான் பாருங்கள் அப்போஸ்தலர்கள் தலைவராக மறுதளித்தாலும் அவன் மனம் திரும்பி அதன் நிமித்தம் இயேசு அவனுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். இந்த இடத்தில் அவன் தவறு விடுவான், ஆனாலும் அவனுடைய ஊழியத்தை சரியாக செய்வான் என்று உணர்வோடு அவனை
அவனிடத்தில் அந்த ஊழியத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான அன்புள்ள தேவன் தான். திருத்தி தவறு விட்டாலும் திருத்தி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய பாருங்கள், சகையு ஒரு ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் இயேசு இடைப்படும் பொழுது அவனுடைய இருதயம் மாறினதை மாற்றி எங்களுடைய இருதயத்தை தசையான இருதயமாக மாற்றி எங்களை நடத்துகிறவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பிசாசு கடின இருதயம் உள்ளதா ஆக்களை இருதயத்தை கடினமாக மாற்றும். கடினமாக பாருங்கள், ஈரான் தேச ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக தான் அவர்கள் இருப்பார்கள். கொல்லுவது, அழிப்பது, எந்த நாடாக இருந்தாலும் அழிப்பது. பாருங்கள், இப்படி கடின இருதயம் உள்ளவர்களை பாருங்கள், தேவன் இந்த செங்கடலை கடக்கும் பொழுது மூழ்கடித்து விட்டார். இப்படித்தான் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவரை நாங்கள் நம்பும் பொழுது அவர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். செங்கடலில் அந்த மக்களை கடக்க பண்ணி மற்ற கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை கடல்ல மூழ்கடிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அல்லேலூயா. ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர். நீர் எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய சிந்தையை அறைகிற தேவனாக இருக்கிறீர். என்றால் நீர் எங்களை படைத்தவர். நீர் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவர். நீர் எங்களை நாங்கள் உம்மிடத்துல விட்டு கொடுக்கும் பொழுது நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மத வழிபாடுகள்ல இருந்து அந்த மெய்யான தேவனிடத்துல வர ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேளுங்கள். ஒன்றான மெய்த்தவன் தருகிற ஆவி, பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புவார். சந்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், சாபங்களை மன்னியும். என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகளாக வரட்டும். உம்முடைய வசனத்தின் நினைவுகளாக. வசனம் சொல்லுகிறது துக்கம் சந்தோஷமாக மாறும். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படியான வசனங்களை நீங்கள் வேதாகமத்திலே இருந்து அறைந்து அந்த வசனங்களின்படி நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் தேடுகிறோம். இந்த 5 கண்டங்களில் அவர்கள் இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்கு நீர்தான் ஒன்றான மெய்த்தவனாக இருக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, Yeshua, Yehovah, merciful God அல்லவா, கிருபையும் இரக்கமுள்ள தேவன் அல்லவா நீர். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் சந்திலே உள்ளங்கால் வரைக்கும் முடியும் அபிஷேகத்தினால் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரும் விடக்கூடாது. அவருடைய பாவங்களை இரத்தத்தினால கழுவி அவர்கள் ஒவ்வொருடைய நினைவுகளையும் வேதாகமத்தின் நினைவுகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். வேதாகமத்தின் சொன்னபடி துக்கம் சந்தோஷமாக மாற, கவலைகள் கண்ணீர்கள் அகன்று போக, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமாய் இல்லாத அந்த ராஜ்யமாக அவருடைய இருதயத்தை மாற்றும்படியாக ஒவ்வொருவரோடும் இடைப்படும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். உம்முடைய வல்லமையினால், ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வாக்கு வெளிச்சம்.
வெளிச்சத்தில் அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். ஆவியான வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். ஆமா, அந்த எங்கள் நினைவுகளை அறிந்தவர், தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். அப்படியாக அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி மத்த 6:33 அடிப்படையிலும் நமக்கு வாழ்க்கை வெளிச்சத்தை நிச்சயமாக தந்திர மதவரை பிடித்தவர்கள் அங்கே பிசாசுகளால் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அது அசுத்த ஆவிகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த தேவன் தருகிறார். அவரை தேடும்போது ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடி எங்களை ஆசீர்வதிக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கிறோம். தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, Sister Subalango. God bless you, நேயர்களே. ஆமீன். ஆமேன். God bless you too, Pastor. ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். ஆமேன். நிச்சயமாக நாங்கள் ஆவியானவர், எங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் அவருடைய ஆவியின் வல்லமையால்தான் எங்களால எல்லா கிரியைகளும் செய்ய முடியும். நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய சுயத்தினால முடியாது. மதவரி பிடித்தவர்கள் அசுத்த ஆவியரோடு அலைகிறார்கள். உள்ளாத வானமண்டலத்து சேனைகள், அது அசுத்த ஆவியர் ஒன்றோடு ஒன்று பிளவுபட்டு கிரியை நடப்பிக்கிற அந்த அசுத்தாவியோட நம்முடைய பரிசுத்தாவியர் வல்லமை உள்ளதவர். அவர் பரிசுத்த ஆவியானவர் பெரிய விடுதலை தந்தங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதனால நாங்கள் எங்களுடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல, அது உயர்ந்தவைகள், உன்னதத்தை நோக்கின வழிகள். அப்படிப்பட்ட வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அவருடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாக தேடுவோம். எல்லாம் தேவன் நமக்கு கூட தருவார். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. நான் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. ஆமீன்.